வணக்கம். நான் சரவணன், குரு டெக்னாலஜிஸ்ல இருந்து. இன்னைக்கு நாங்கள் ஒரு 150 லிட்டர் ரெஷின் கெப்பாசிட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டெமோ வீடியோ தான் அது. இப்போ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரை வந்து சம்பில் ஃபில் பண்ணிடும். சம்பில் இருந்து ஓவர் ஹெட்டுக்கு வாட்டர் பம்ப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து மேனுவலாக சம்பில் இருந்து வாட்டர் ஓவர் ஹெட்டுக்கு பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணோம். என்ன பண்ணோம்னா அவங்களோட சம்பு மோட்டரோட ஒரு ஆட்டோமேட்டிக் பேனலை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஓவர் ஹெட்ல தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்பு மோட்டர் ஆன் ஆகிட்டு ஓவர் ஹெட்டுக்கு டாப் அப் பண்ணிடும். இன்விட்டிங் கேப்ல சம்ப் ஏதாச்சும் வாட்டர் இல்லாம எம்டி ஆயிடுச்சுனாலும் ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு காட்டிட்டு மோட்டர் ஆஃப் ஆயிடும். ஸோ சம்ப்ல வாட்டர் இருந்தாலும் ஓவர் ஹெட்டுக்கு டாப் அப் பண்ணும். அதே மாதிரி ஓவர் ஹெட்ல தண்ணி குறைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா டாப் அப் கட் அப் ஆயிடும். இதனால வந்து நம்ம ஓவர் ஃபிளோ ஆயிட்டு வாட்டர் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் பேஸ் ஒன்று ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சம்ப்ல இருந்து ஓவர் ஹெட்டுக்கு போகுது இல்லையா பிளம்பிங் லைன், அதுல இருந்து அந்த போற லைனை கட் பண்ணிட்டு நாங்க போற வாட்டர் எங்களோட யூனிட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்டுக்கு போற மாதிரி நம்ம பைப் லைன் பண்ணிருக்கோம். எப்படி பண்ணிருக்கோம்னா சம்ப்ல இருந்து இதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு அந்த எண்டு வழியா ஓவர் ஹெட்டுக்கு போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல நாங்க கட் பண்ணி ஒரு டீ போட்டு அந்த லைனை நேரம் கொண்டு வந்து இங்க ஒரு டஸ்ட் கலெக்ஷன் பேக் ஃபில்டர் ஒன்று ஃபிட் பண்ணிருக்கோம். இது வந்து 4 இன்ச் டயா, 20 இன்ச் லென்த். இது வந்து ஒரு நானோன் ஃபேப்ரிக் கிளாத் டைப் ஃபில்டர். இதுல வந்து வாட்டர் போர் வாட்டர் இதுல ஃபர்ஸ்ட் விழும்போது அந்த வாட்டர்ல இருக்கிற பேசிக் டஸ்ட், ஃபாரின் இம்பியூரிட்டிஸ், அப்புறம் அந்த குறுமணல் வரும் இல்லையா, சின்ன சின்னதா பொடிசா மணல் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அதுலயே ஃபில்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் சாஃப்ட்னருக்குள்ள வரும். இப்ப இந்த பேக் ஃபில்டர் செட் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த வாட்டர் போகும்போது இதுல இருந்து டஸ்டும் ரெஷின்குள்ள போயிட்டு அந்த ரெஷினுக்கு இடையில அந்த மணல் விழுந்து ஒரு ஸ்கிராச்சஸ் போடும். அந்த உராயும் போது அந்த ரெஷின் வந்து ஸ்கிராட்ச் விழுகிறதுனால ரெஷின் சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால ப்ரிவென்ஷனா நாங்க ஒரு பேக் ஃபில்டர் செட் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே இந்த ஃபில்டர்லயே ஃபில்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து இந்த வாட்டர் சாஃப்ட்னருக்குள்ள போகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 184 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு எஃப்ஆர்பி வெசல். இதுல வந்து நாங்க ஒரு 150 லிட்டர் ரெஷின் ஃபில் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு அயன் எக்ஸ்சேஞ்ச் மீடியா. இந்த ரெஷின் என்ன பண்ணுவோம்னா உங்களோட போர்வெல் வாட்டர் இதுக்குள்ள போகும்போது அந்த வாட்டர்ல இருக்கிற கால்சியம் மினரல்ஸை இது தனக்குள்ள ஈர்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7500 மில்லிகிராம் கால்சியம் மினரல்ஸை இதால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பேசிக்கா இந்த ரெஷின் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் பேசிஸ்ல தான் வேலை பார்க்கும். என்ன சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெத்தட்ல டெமோ பண்றேன். இந்த 7500 மில்லிகிராம் கால்சியம் மெக்னீசியம் உங்களோட போர்வெல் வாட்டர்ல எவ்வளவு லிட்டர்ஸ்ல இருக்குன்னு நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுப்போம். அதான் அந்த ஹார்னஸ் டெஸ்ட்னு சொல்றது. அப்படி டெஸ்ட் எடுக்கிறச்ச உங்களோட போர்வெல் வாட்டர்ல ஒரு 10,000 லிட்டர் இல்ல ஒரு 20,000 லிட்டர் அந்த மாதிரி எவ்வளவு லிட்டர்ஸ்ல இருக்குன்னு எங்களுக்கு ரிசல்ட் வரும். அதை பேஸ் பண்ணி எவ்வளவு லிட்டருக்கு ஒரு தடவை இந்த ரெஷினை கிளீன் பண்ணணும் அப்படின்றத நாங்க செட் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ இதுல வந்து நாங்க ஒரு 150 லிட்டர் ரெஷின் ஃபில் பண்ணிருக்கோம். இந்த 150 லிட்டர் ரெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7500 மில்லிகிராம் கால்சியம் மினரல்ஸை இதால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சைட்ல நாங்க ஹார்னஸ் லெவல் செக் பண்ணோம். கஸ்டமருக்கு வந்து ஒரு 250 ஹார்னஸ் இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 7500 மில்லிகிராம் கால்சியம் மெக்னீசியம் வந்து ஒரு 30,000 லிட்டர் தண்ணியில இருக்குன்னு அர்த்தம். இது வந்து உங்களோட போர்வெல் வாட்டர் செக் பண்ணும்போது மாறும். இந்த சைட்ல வந்து 250 ஹார்னஸ் இருக்கு. இந்த 250 ஹார்னஸ்க்கு வந்து ஒரு 30,000 லிட்டர்ல இருக்கிற கால்சியம் மினரல்ஸை இந்த ரெஷினால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு 30,000 லிட்டர்ல இருக்கிற கால்சியம் மினரல்ஸை இதால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த லிட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு தடவை இந்த ரெஷினை கிளீன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன். இப்போ நான் எங்களோட யூனிட் எப்படி வேலை பார்க்கணும்னா ஃப்ளோ பேஸ்ட்ல வேலை பார்க்கணும். இந்த யூனிட்டுக்குள்ள வாட்டர் வந்துட்டு ஓவர் ஹெட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு லிட்டர்ஸ் மேல போயிட்டு இருக்குன்னு இங்க இருக்கிற ஃப்ளோ சென்சார் மூலியமா கவுண்ட் பண்ணி இங்க ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல யூனிட் வந்து எக்ஸாக்டா வந்து அந்த 30,000 லிட்டர் கம்ப்ளீட் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீஜெனரேஷன் மோடுக்கு போயிடும். ரீஜெனரேஷன் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு 30,000 லிட்டர்ல இருந்து கால்சியம் மெக்னீசியத்தை இந்த ரெஷின் தனக்குள்ள எடுத்து வச்சிருந்தது இல்லையா, அதை கிளீன் பண்றதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன். அதை கிளீன் பண்றதுக்கு தேவைப்படுற மீடியா தான் வந்து பாத்தீங்கன்னா சோடியம். பேசிக்கா இந்த வாட்டர் சாஃப்ட்னா உப்பு போட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பு எதுக்கு நீங்க போடுறீங்கன்னா உங்க போர்வெல் வாட்டர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிற கால்சியத்தை ரெஷின் கிளீன் பண்ணிக்கிறதுக்காக நீங்க போடுறீங்க. அது எப்படின்னா பக்கத்துல இங்க ஒரு ட்ரம் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து 250 லிட்டர். இந்த ரெஷினோட கெப்பாசிட்டிக்கு கஸ்டமர் வந்து இதுல ஒரு 28 கிலோ உப்பு போடுவாங்க. இதுல யூனிட் என்ன பண்ணுவோம்னா வாட்டரை ஃபில் பண்ணி அந்த உப்புல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு டைலூட் பண்ணி அந்த உப்பு கரைசல் தண்ணிய ரீஜெனரேஷன் டயத்துல உள்ள உறிஞ்சி எடுக்கும். அப்படி உள்ள உறிஞ்சி எடுத்து அந்த ரெஷின்ல படிஞ்சிருக்கிற கால்சியம் மினரல்ஸை கிளீன் பண்ணி இந்த ட்ரைன் பைப் வழியா வெளியேறும். இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரைன் பைப். இந்த ட்ரைன் பைப் வழியா வெளியேறும். இதுதான் ரீஜெனரேஷன். இப்போ பேசிக்கா இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மெத்தட் கிடையாது.
இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட், ஒரு 40-50 வருஷமா இருக்கிற மெத்தட் தான். இந்த யூனிட் யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து பின்தங்கினதுக்கு காரணம் வந்து மெயின்டெனன்ஸ். இந்த உப்பு போட்டு ரீஜெனரேஷன் பண்றது வந்து நம்மளால பண்ண முடியுமா, அது எப்படி பண்றது, அந்த மாதிரி சரியா பண்ணலைன்னா ரிசல்ட் வர்றதில்ல. இந்த மாதிரி முன்ன பின்ன காரணங்கள்னால வாட்டர் சாஃப்ட்னர் நிறைய பேர் யூஸ் பண்றத தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மெயின்டெனன்ஸ் வாட்டர் சாஃப்ட்னர் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேஷனா மாத்தி தரோம். அது எப்படி பண்ணிருக்கோன்றத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது இந்த ரீஜெனரேஷன் பண்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லியிருந்தேன், மெத்தட சொல்லியிருந்தேன். இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்றத சொல்றேன். இப்ப யூனிட் என்ன பண்ணுவோம்னா, ஓவர் ஹெட்ல தண்ணி குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா பம்ப் பண்ணி ஓவர் ஹெட்டுக்கு டாப் அப் பண்ணிட்டே இருக்கும். போற வாட்டர் யூனிட்ல வந்துட்டு ஓவர் ஹெட்டுக்கு போயிட்டே இருக்கும். எவ்வளவு லிட்டர் போயிட்டு இருக்குன்னு இது யூனிட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட போர்வெல் வாட்டர்ல இருக்கிற ஹார்னஸ் லெவலை பொறுத்து நாங்க எவ்வளவு லிட்டருக்கு ஒரு தடவை ரீஜெனரேஷன் அப்படின்றத இதுல செட் பண்ணிருப்போம். இல்ல போயிட்டு இருக்கிற வாட்டரை யூனிட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும். எக்ஸாக்டா நாங்க வச்சிருக்க யூனிட் குவான்டிட்டி லிட்டர் நீங்க கன்சியூம் பண்ணி முடிச்ச உடனே யூனிட் என்ன பண்ணும்னா, மேல போக வேண்டிய வாட்டரை அப்படியே டைவர்ட் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேஷன் மோடுக்கு போயிட்டு அந்த சால்ட் ட்ரம்ல நீங்க வந்து உப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, யூனிட் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இந்த உப்பு ட்ரம்ல இருந்து அந்த சால்ட் டைலூட்டட் வாட்டரை உள்ள உறிஞ்சி எடுக்கும். ரீஜெனரேஷன் டயத்துல உள்ள உறிஞ்சி எடுத்து கிளீன் பண்ணிட்டு வெளியேற்றிடும். அதே மாதிரி இந்த ரீஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரின்ஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மறுபடியும் யூனிட்டே இதுல வாட்டரை ஃபில்அப் பண்ணிடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாருமே இந்த மார்க்கெட்ல வந்து இதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் அவைலபிள் தான். ஆனா வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் சாஃப்ட்னர் ஃபிட் பண்ணாலும் நம்ம இதுல எப்போ உப்பு போடணும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்னர் தான் நாங்களும் போட்டிருக்கோம், எங்களுக்கு சாஃப்ட்னர் போட்டும் மறுபடியும் ஹாட் வாட்டர் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ இதுல லிட்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லிட்டர் முடிஞ்சு யூனிட் ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேஷன் பண்ணும். ஆனா ரீஜெனரேஷன் அப்போ இதுல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு ரீஜெனரேஷன் ப்ராப்பரா நடக்காது. அதை நம்ம உப்பு போடாம ரீஜெனரேஷன் பண்ணும்போது வெறும் தண்ணியை வச்சு பண்ணும்போது அதுல எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இதுல இருக்கிற ஹார்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், இதுல இருக்கிற கால்சியம் வந்து அப்படியே தான் இருக்கும், கிளீன் ஆயிருக்காது. அப்ப மறுபடியும் உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைக்காது. சோ இந்த உப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா, உப்பு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். சோ அந்த உப்பு போடுறதையும் நாங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். இப்போ யூனிட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் ஹெட்ல வாட்டர் குறைஞ்ச உடனே சம்ப்ல இருந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிங் ஆயிட்டு ஓவர் ஹெட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நாங்க எங்களோட யூனிட்ல எவ்வளவு லிட்டர்ஸ் ஒரு ரீஜெனரேஷன் நடக்கணும்னு செட் பண்ணிருப்போம். எக்ஸாக்டா அந்த லிட்டர் வந்து கவுண்டிங் கம்ப்ளீட் ஆனவொன்னு யூனிட் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டெனன்ஸ்க்கு போயிடும். மெயின்டெனன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேக் வாஷ் வந்து ஒரு 3 நிமிஷம் நடக்கும். சாஃப்ட்வேர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேக் வாஷ் 3 நிமிஷம் நடக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்றதுக்காக, ரெசினை வந்து அன்பொசன் பண்றதுக்காக. அதாவது ரெசின் வந்து ஒரே ஒரு பொசிஷன்ல செட் ஆயிருக்கும். பேக் வாஷ் நடக்கும்போது ரெசின் வந்து பொசிஷன் மாதிரி உட்காரும். இந்த மெயின்டெனன்ஸ் பொசிஷன் வந்த உடனே இந்த இடத்துல நாங்க ஒரு டிவைஸ் ஒன்று ஃபிட் பண்ணிருக்கோம். அதுல வந்து அலார்ம் அடிக்கும். அதாவது உங்களுக்கு பசர் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் அடிக்கும். இது எதுக்காகனா, எல்லாருமே வாட்டர் சாஃப்ட்வேர் ஃபிட் பண்ணிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. இருந்தாலும் எப்போ உப்பு போடணும்னு எல்லாராலையும் மானிட்டர் பண்ண முடியறது இல்ல, ரீஜெனரேஷன் எப்ப நடக்குதுன்னு சரியா கவனிக்க முடியறது இல்ல. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரி ஒரு அலாரம் டிவைஸ் செட் பண்ணிருக்கோம். இது ரீஜெனரேஷன் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அலார்ம் மூலியமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். அப்படின்றப்ப நீங்க வந்து அலாரம் பண்ணி உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுனால நீங்க கரெக்டா சால்ட் போட்டுற முடியும். ஸோ இதனால வந்து உப்பு கரெக்டா போட்டுறதுனால கரெக்டான ரீஜெனரேஷன் நடக்கும், கரெக்டான ரிசல்ட்டும் இருக்கும். அதனால நம்ம உப்பு எப்ப நீங்க போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு அலாரம் டிவைஸ் ஒன்று ஃபிட் பண்ணிருக்கோம். நிறைய சைட்ல வந்து போடுற உப்பு என்ன ஆகும்னா, கீழே போயிட்டு அப்படியே கான்கிரீட் மாதிரி படிஞ்சிருது, சரியா கரையிறது இல்ல. அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, மேல இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டர் டிவைஸ் ஒன்று ஃபிட் பண்ணிருக்கோம். இதோட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் அட்டாச் பண்ணி கீழே வந்து ஒரு சின்ன ஃபேன் மாதிரி ஒன்று ஃபிட் பண்ணிருப்போம். இது ரீஜெனரேஷனுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் ஆயிட்டு அந்த உப்பை அந்த தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கும். அப்படி கலக்குறச்ச உங்களுக்கு உப்பு வந்து அந்த தண்ணியில நல்லா கரைஞ்சிரும். அந்த மாதிரி உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உப்பு கரைசல் தண்ணியை வச்சு ரீஜெனரேஷன் பண்ணும்போது உள்ள இருக்கிற ரெசினும் வந்து நல்லா கிளீன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான ரீஜெனரேஷன் நடந்தாதான் இந்த சாஃப்ட்வேரும் ப்ராப்பரா வேலை பார்க்கும். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் 100% ரிசல்ட் இருக்கும், நல்லா வேலை பார்க்கும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, ப்ராப்பரா ரீஜெனரேஷனும் நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த ரெசின் மறுபடியும் 100% ஒர்க் பண்ணும். உப்புன்றது வந்து அதனாலதான் சாஃப்ட்வேருக்கு உப்பு போடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக நாங்க இந்த மாதிரி அலாரம் டிவைஸ், இந்த உப்பு கரைக்கிறதுக்கு ஒரு மோட்டர் டிவைஸ், இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க கரெக்டா நீங்க வந்து தவறாம உப்பு போட்டுருவீங்க. நீங்க போட்டிருக்கிற உப்பு இந்த பம்ப் வந்து கரெக்டா கரைச்சிரும். அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன் ப்ராப்பரா நடக்கும்போது ரிசல்ட் உங்களுக்கு எந்த விதத்திலையும் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெசின் வந்து ஒரு பாலிஸ்டின் மீடியா, இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஒரு 300ல இருந்து 500 தடவை நீங்க தாராளமா ரீஜெனரேஷன் பண்ணிக்க முடியும். இதுல வந்து ஒரு டிவிபி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்லிங்க் ஏஜென்டா இருக்கு.
நிறைய இடத்துல வந்து இது ஒரு பிளாஸ்டிக் கெமிக்கல் கோட்டடா இருக்கு, இது யூஸ் பண்ணலாமா, ஃபுட் கிரேட் ரெசின்னு சொல்றாங்களே, அது வேற இது வேறையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இது எந்த விதத்திலயும் வாட்டர்ல டைல்யூட் ஆக போறது கிடையாது. இது வந்து ஒரு கெமிக்கல் கோட்டட் பாலிஸ்டிரீன் மீடியா. இது வந்து இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த கெமிக்கல். தவிர இந்த கெமிக்கல் வாட்டர்ல எந்த விதத்திலயும் மிக்ஸ் ஆக போறது கிடையாது. அதனால நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஆவினா இருக்கட்டும், ரைஸ் மில்லா இருக்கட்டும், எல்லா ஃபுட்டு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும், ஏன் ஈவன் வந்து நம்மளோட பார்மா கம்பெனில கூட இதே மெத்தட் ரெசின் யூஸ் பண்ணி தான் வாட்டரை டீமினரலைஸ் பண்ணி அதுலதான் காக் சிரப்பு அப்புறம் டானிக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ரெசின் தான். இது வந்து ஃபுட் கிரேட் தான், தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் கோட்டன்றது வந்து ஒரு கிராஸ்லிங்க் ஏஜென்ட். இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தவிர வாட்டர்ல எந்த விதத்திலயும் ஆட் ஆகாது. ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சைட்ல நாங்க ஃபிட் பண்ணியிருந்த டீடைல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு இதே மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க அதுக்குண்டான டீடைல்ஸ் தரோம். அதே மாதிரி இந்த யூனிட்டோட பிரைஸ் வந்து சைட்டுக்கு சைட்டு மாறும் சார். என்ன காரணம்னா ஒவ்வொரு சைட்டோட ஹார்ட்னஸ் லெவலு, அங்க யூஸ் பண்ற வாட்டர் குவான்டிட்டியை பொறுத்தும், அதே மாதிரி அங்க தேவைப்படுற பிளம்பிங் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ், இதை பொறுத்து யூனிட்டோட பிரைஸ் வந்து குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த யூனிட் தேவைப்படுனா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களோட பர்சன் உங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து உங்களோட வாட்டர் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டு உங்களோட வாட்டர்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட் சஜஸ்ட் பண்ணி அதை பண்ணி கொடுக்குறோம். இப்போ பொதுவா வந்து போர்வெல் வாட்டர் வந்து வெள்ளையா தான் இருக்கு, எதுவும் கலர் இல்ல, டர்ஸ் டர்பிடிட்டி அந்த பிரச்சனை இல்லை, வெறும் கால்சியம் மெக்னீசியம் மட்டும்தான் இஷ்யூவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் இருந்தாலே போதும். அதே சில சைட்ல வந்து ஸ்மெல்லு, கலரு, அதே மாதிரி டஸ்டும் வரும். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கருப்பா வரும், இல்லைன்னா அயன் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல வரும் வாட்டர். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வராது, இதே மாதிரி இன்னொரு சிலிண்டர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அயன் ரிமூவர், அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்ட்னர் வரும். அது எப்படி இருக்குன்ற வீடியோவும் எங்களோட சேனல்ல இருக்கு. நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க வித் அயன் ரிமூவரோட வாட்டர் சாஃப்ட்னர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா டீடைல் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒரே மாதிரி வராது. அவங்களோட போர்வெல் வாட்டர் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நாங்க யூனிட் சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். நாங்க எல்லா சைட்லயுமே வந்து ஒரே மாதிரி யூனிட் இன்ஸ்டால் பண்றதில்ல. அந்தந்த சைட்டு வாட்டர் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க டீடைல்ஸ் தரோம். மேலும் வாட்டர் சம்பந்தமான வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோல மீட் பண்ணுங்க. வணக்கம்.